மிதுன ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். 5ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டு அதிபதி 3இல் மறைவது விசேஷம். பொதுவாக செவ்வாய், சுக்கிரன், சனி இந்த 3 கிரகங்களும் 3, 6, 11 இருந்தால் அவங்கள போல ஒரு ராஜா யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட யோகமான இடத்துல இப்போ சுக்கிரன் போய் அமரப் போகிறாரு. அதுவும் கேதுவோடு அமர்றாரு. கேதுவோடு அமர்றதுனால என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விட்டேத்தித்தனமான வாழ்க்கை இருக்கும். எடப்போடா ஏதோ ஒன்று தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு விட்டேத்தித்தனம், ஒரு விரக்தி மனப்பான்மையில் இருப்பீங்க. ஆனால் அந்த விரக்தி மனப்பான்மை தான் உங்களுடைய அனைத்து வெற்றிக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். இளைய சகோதர சகோதரிகள், குறிப்பாக தம்பி தங்கைகள், அவங்களுடைய தேவைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பார். நீங்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், உங்களுக்கு ஒரு பெண் உங்களுக்கு பின்னாடி உறுதுணையாக இருப்பார். நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பெண்ணோ ஒரு சீனியரோ உங்களுக்கு பெண்ணாக இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை தாயார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி சகோதரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி சார், நான் ஒரு மிதுன ராசியில் பிறந்த பெண்ணுன்னா உங்களுக்கும் அதே தான். உங்களுடைய தாயாரோ உங்களுடைய சக பணியாளர் ஒரு பெண்ணோ அல்லது உங்களுடைய சகோதரியோ இளைய சகோதரியோ உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு பெரிய வெற்றிகள். உங்கள் பேரில் உங்கள் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, அந்த சிக்கல்லேருந்து வெளியில் வருவீங்க. வழக்கு சம்பந்தமான வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படும். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. 2ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கார். அதனால் தொழில் அபிவிருத்தி ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இந்த காதல் விஷயத்தில், டைவர்ஸ் கேஸ் விஷயத்துலலாம் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சுக்கிரன் மறைஞ்சிருக்கார் அப்படின்னு. உங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மறைந்திருப்பது 5ஆம் இடத்திற்கு லாபஸ்தானமான 3ஆம் இடத்துல மறைந்திருப்பதனால வியாபாரத்தின் மூலமாக லாபங்கள் பெருகுவதற்கான அமைப்பு ஏற்படும். உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் எதிர்பாலினத்தவர்களால் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். நீங்கள் திருமண வயசில் இருக்கீங்க, திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலம் இல்லைன்னு சொன்னால் அப்படி கிடையாது. பூர்வ புண்ணிய பலம் கிடையாது. ஏன்னா தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய தசமஸ்தானாதிபதியான உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறதுனால திருமண யோகம் கைகூடும். இப்பொழுது உங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க, இல்லை மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னா 100% சக்ஸஸ். பார்க்குற பொண்ணே அமைஞ்சிடும், பார்க்குற பையனே அமைவாங்க. அவங்கள மாதிரி உங்களுக்கு ஒரு மேட் ஃபார் ஈச் அதர் கப்பிள் யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு யோகமான காலகட்டத்தில் இருக்கீங்க. 3ஆம் இடத்து சுக்கிரன் எதிர்பாலினத்தவர்கள் நிரந்தர வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் பாராட்டுவதற்கான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய அந்யோன்ய பழகுதல் உங்கள் வாழ்க்கை துணைக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஒரு ஆணுடைய வெற்றிக்கு முழு காரணம் பின்னாடி இருக்கக்கூடிய பெண்ணுங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் கணவர் வெற்றி அடைகிறாருன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய நீங்களாக தான் இருப்பீங்க, இந்த மனைவியாக தான் இருப்பீங்க. அதனால் அந்த வெற்றிக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பு ஏற்கக்கூடிய வகையில் இருப்பீங்க. ஆனால் உங்கள் கணவர் சொல்ல மாட்டார், அது வேறு விஷயம். ஏன்னா அவர் நான் தான் அப்படின்னு நிற்பார். அப்பேற்பட்ட ஒரு இடத்துல இருக்கார். ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொழில் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கான நேரம் இது. தொழிலில் முதலீடு பண்ணுறதுக்கான கடன் உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. தந்தை வழி உறவுகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற காலகட்டமாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்குது. ஸோ சுக்கிரன் இருக்கிறது 3ஆம் இடமாக இருந்தாலும் பார்வை பலம் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்கள் வீட்டில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கோ குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப சந்தோஷம், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுகின்ற பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி அமைந்திடும். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சினா என்ன சார் அப்படின்னா, சுக்கிரன் முக்கியமான கிரகம். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்துட்டார்னா குருவுடைய பாதகமான செயல்பாடுகளோ சனியின் பாதகமான செயல்பாடுகளோ அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள், ஜாதகத்தில் இருக்கக்கூடாத இடங்கள் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 6ஆம் இடம் கூட பரவாயில்ல, ஆனால் 7ஆம் இடத்துல கம்பல்சரியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி 10ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடாது. இந்த 6, 7, 10, 12 இந்த இடங்களில் சுக்கிரன் இருந்தார்னா
உங்களுக்கு தேவையில்லாத சில குழப்பங்கள் ஏற்படும். 6ஆம் இடத்துல இருந்தானா செய்யாத தப்புக்கு, அதாவது பலிகடா ஆக்கப்படுவீர்கள். யூ வில் பி மேட் தி ஸ்கேப் கோட். பலிகடா ஆக்கப்படுவீர்கள். யாரோ பண்ண தப்புக்கு நீங்கள் பலிகடா. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தார்னா லக்னத்திலேருந்து 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்தில் களத்திர காரகன் இருந்தால் களத்திர பாவம் கெட்டு போகும். அதாவது திருமண வாழ்க்கை கெட்டு போகும். இது திருமண வாழ்க்கை மட்டும் கிடையாது. நம்ம யார் கூட ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அவன் ஏதாவது ஒரு தப்பு சொல்லிட்டு நம்மளை குற்றவாளி ஆக்கிட்டு அவன் தப்பிச்சு போயிடுவான். அதாவது காரகோ பாவனாஸ்தி. சுக்கிரன் களத்திர காரகன் களத்திர ஸ்தானத்தில் இருந்தால் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும். ஒன்றா உங்கள் கணவரோ மனைவியோ உங்களை விட்டு போவாங்க, இல்லை அவங்களுக்கு வேறு தொடர்பு ஏற்படும், இல்லை உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துவாங்க, அவமானப்படுத்துறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஓரளவுக்கு உண்மை. ஆனால் அதே சமயம் சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்துட்டார்னு வச்சுக்கோங்க, உங்களை மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காது. அதுவும் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால் ரகசிய விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். ரகசியம்னா என்ன? யாருக்கும் தெரியாமல் சில விஷயங்களை பண்ணுவீங்க. உங்ககிட்ட ரகசியம் நிறையா இருக்கும், மறைக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கும். ஆனால் சில பேர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இவன் எல்லாத்தையும் வளர்றான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்ககிட்ட ரகசியம் நிறையா இருக்குது. அதுவும் இந்த கட்டிலறை சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால். இந்த சுக்கிர பயிற்சி கோச்சார ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும்னா இதே பலன்கள் தான் கொடுக்கும். ஆனால் அதனுடைய வீரியம் குறைவாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து. இப்போ இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னா 27 நாளைக்கு ஒரு தடவை நடக்கும். 25 to 30 டேஸ்க்குள்ளார. ஏன்னா அவர் வந்து ஷார்ட் டேர்ம் டியூரேஷனில் ட்ராவல் பண்ணுவார். சுக்கிரன், சந்திரன் எப்படி நாள் கிரகம்னு சொல்கிறோமோ, சுக்கிரன் வந்து மாதாந்திர கிரகம். 25லேருந்து 30 நாளுக்குள்ளார ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போயிடுவார். இப்போ சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்னா கடக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜூலை 4ஆம் தேதி என்று சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே எத்தனை நாள் இருப்பார்? ஜூலை 4ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி, எக்ஸாக்டாக சொல்லணும் 27 டேஸ் தான் இந்த சுக்கிரன் வந்து சிம்ம ராசியில் இருப்பார். அவர் கன்னி ராசிக்கு போகும்பொழுது அது நீச்சஸ்தானம், அதனால் பவர் இல்லாமல் இருக்கும். நம்ம பூமிக்கு தொலைவில் போயிடுவார். அதனால் சுக்கிரனுடைய அந்த லைட் ரேஸ் ஒன்று நமக்கு கிடைக்கிறது வந்து கம்மியாக இருக்கும். இதை எப்படி நீங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னா, ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில சமயம் ஒரு கிரகம் வந்து நல்ல ஒரு பிளானட் வந்து ஒரு ஸ்டார் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதுக்கு பேர் வந்து ஏர்லி மார்னிங் வீனஸ்னு சொல்லுவாங்க. வெடியற்காலை சுக்கிரன்னு சொல்லுவாங்க, அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால். சில சமயம் அது சாயந்தரம் 6:30 மணி 7 மணிக்கு மேலேயும் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூரியன்லேருந்து அவர் எங்கே இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 4ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். சுக்கிரனுக்கு சூரியன் எதிரி, அதனால் அசுரகுரு சுக்கிரன். சூரியன் வந்து தேவர்களுக்கு தேவகணம். அதனால் இந்த காம்பினேஷன் வந்து இருக்கிற இடம் எதிரியோட வீட்டில் இருக்கார். ஆனாலுமே அவருடைய பார்வை பலம் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு அதிக லாபத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் அப்படிங்கிறது நம்மளோட பிரார்த்தனை. ஆனால் அதுக்கு உங்கள் ஜாதகம் ஒத்துழைக்கணும். அந்த ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய லக்கி ஸ்டோனையும் அதை அணிஞ்சுக்கிறதுனால, இப்போ சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கெடுபலனை தருவார், சில லக்னத்துக்கு சுக்கிரன் கெடுபலனை தருவார். அந்த மாதிரி ஜாதகத்துக்கு கூட நல்ல லக்னத்துக்கு யோகாதிபதி கிரகங்களுடைய கல்லை அணிவதன் மூலமாக, லக்கி ஸ்டோனை அணிவதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி செவ்வாய் பயிற்சி பாதிப்புகள் உங்களை பெரிதாக பாதிக்காமல் இருப்பதற்கு இந்த கிரகங்களுடைய கற்கள் துணை இருக்கும். இதை அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன். நான் எதுக்கும் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. இந்த ஜோசியம்ங்கிறது வந்து முன்னோர்கள் சொன்னதை நாம் அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறது தான் நம்ம வேலையை தவிர என்னுடைய அறிவை இங்கே பயன்படுத்தி எதுவுமே பேச முடியாது. அதனால் இந்த சுக்கிர பயிற்சிக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள், இனி வரக்கூடிய சுக்கிர பயிற்சியில் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்றாற் போல் உங்களுடைய ஜாதகத்துக்கு, தனிப்பட்ட ஜாதகத்துக்கான அதிர்ஷ்ட கற்களை அணிவதன் மூலமாகவும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.